தடுப்பூசி போட்ட வந்த நாளில் இருந்து பார்க்குறேன், மூஞ்சும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. இந்த கேரக்டருக்கு இந்த பெரிய மனுஷனுக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரில. எது சொன்னாலும் சின்ன சின்னன்னு அழுகுறான். ஐயோ, நம்மள தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறான். நான் வெளியில் வேறு எங்கன்னா கத்தி கூப்பிட்டா கூட இவர் தான் வந்து கத்துறேன்னு நினச்சிக்கிறான். தோளில் சாஞ்சிக்கிறான். வெளியில் கூப்பிட்டு போனால் தான் அமைதியாகவே இருக்கான். அப்படி தான் அவன் கதை போயிட்டுருக்கு. தடுப்பூசி போட்டு நேரமே சரியில்லையா என்னன்னே தெரில. சாருக்கு வந்து நல்ல ஃபீவர் வேறு அடிக்குதா. ஸோ நானே ஏதோ பண்ணி சமாதானப்படுத்தி பார்க்குறேன். வெளில கூப்பிட்டு போய் சார் ரிலாக்ஸாக காக்கா குருவி காமிச்சா தான் அமைதியாக இருக்கார். அப்பப்போ சிரிக்கிறாரு, அப்பப்போ மறைக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நானும் பேசுகிறேன் ரெஸ்பான்ஸே இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ சிரிப்பான். ஆனால் அழுக ஆரம்பித்தானா ஐயோ தாங்கவே முடியல. அந்த மாதிரி அழுதுட்டுருக்கான். இப்போ கூட சேட்டை தான் பண்ணிகிட்டு இருக்கான். என்னையே தான் பார்த்துட்ருக்கான். அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் எப்படி தடுப்பூசி போட்ட குழந்தை சமத்தாக இருக்காங்களா இல்லை சேட்டை பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். பாவம் பிள்ளைக்கு தடுப்பூசி போட்ட இடமே வீங்கி போச்சு. ஃபீவர் வேறு அடிச்சிட்ருக்கு. ஏதோ பாவ பிள்ளை மேனேஜ்மெண்ட் இருக்குது அந்த 2 ஓட்டப்பல்லை வச்சுக்கிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.